வெளி உலக விஷயங்களை ரைட் சைடு பாருங்க, அது வழியா வெளியே போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோல வந்து திவாகர், பிரவீன் காந்தி உள்ள வந்திருக்கிறது நமக்கு தெரியுது. ஆக்சுவலா நேத்து வந்து வியானா வீட்டுக்குள்ள வந்தாங்கல்ல, அந்த மாதிரி திவாகரும் பிரவீன் காந்தியும் உள்ள வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு பாக்குறவங்க இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை பத்தி நமக்கு தெரியும்ல, எப்பவுமே அவரை பத்தி பயங்கர பெருமையா பேசிப்பாரு. நான் நடிப்பு அரக்கன், நான் அப்படி நடிப்பேன், எல்லாருமே என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார்ல. அதே விஷயத்தை தான் இங்க வந்து பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னா எல்லார்கிட்டயும் வெளியே உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ரெண்டு பேர் மிஸ் ஆகுறாங்க. திவ்யா, சாண்ட்ரா அவங்க சமையல் வேலை பார்க்கறதுக்காக உள்ள இருக்காங்க போல. மத்தவங்க கிட்ட எல்லாம் கலகலப்பா பேசிட்டு இருக்காரு. சோ கானா வினோத்துக்கும் இவருக்கும் எப்படி இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணுங்க எனக்கு. ஏன்னா கானா வினோத்துக்கிட்ட எப்படி பேசுறாரு, அதான் கோவமாலாம் பேச வாய்ப்பு இல்லை. அதாவது வெளியே வந்து கோவமா நிறைய பேசினாரு. கானா வினோத் எனக்கு பிடிக்காதுங்க, நீங்க வந்து இந்த மெய்யலகன்னு சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்ற மாதிரி கானா வினோத்துக்கு எதிராக தான் வெளியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பட் உள்ள போய் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. வேணா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வேணா இருப்பாரு தவிர மற்றபடி ரெண்டு பேருக்குள்ளேயும் எதுவும் நடக்க போறது இல்லை. ஏன்னா கானா வினோத்துக்கு வெளியே எவ்வளவு பவர் இருக்குன்னு இப்ப திவாகருக்கு தெரியும். அதனால தேவையில்லாம அவரை நோண்ட மாட்டாரு. நோண்டுனா திரும்பி இவரை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால ஜென்ரலா தான் பேசுவார். எல்லார்கிட்டயும் நல்ல விதமா பேசிட்டு தான் வருவாரு. அப்படி எல்லார்கிட்டயும் ஜென்ரலா பேசும்போது இவரை பத்தின பெருமையெல்லாம் சொல்றாரு. அது என்னன்னா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, எல்லா சீசனை விடவும் இந்த வாட்டி தான் 24 மணி நேரம் லைவ நிறைய பேர் பார்த்தாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லைவா பார்த்தாங்க, ஆனா எபிசோட பார்க்கலையே. டிஆர்பி படுத்துருச்சு. இந்த சீசன்ல தான் டிஆர்பி படுத்துருச்சு. சாதாரண எபிசோடு, நான் சொல்றது 1 மணி நேரம் எபிசோடு, டிஆர்பி ரொம்பவே காலி ஆயிருச்சு இந்த சீசன் தான். சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, 24 மணி நேரம் லைவ் இருக்குல்ல, நிறைய பேர் பார்த்துட்டாங்கப்பா, எல்லாருமே என்ன பாராட்டினாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்க உள்ள இருக்கிறதுனால தான் நாங்கெல்லாம் லைவா பார்த்தோன்னு என்னோட ஃபேன்ஸ் நிறைய பேர் சொன்னாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி 150 ப்ரோமோ வந்திருக்குன்னா அதுல 120 ப்ரோமோ நீங்க தான் இருக்கீங்கன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து வெளியில இருக்க இன்ஃபர்மேஷன் தானே, இதை ரொம்ப ஷேர் பண்ணக்கூடாதுல்ல. இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வியானா என்ன சொல்றாங்கன்னா, அண்ணே உங்களுக்குலாம் எதுவுமே சொல்லி அனுப்பலையா அண்ணே, என்கிட்டலாம் வந்து அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க, நீங்க என்னன்னா அசால்ட்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ ரொம்ப பேசிட்டுமோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி வெளி இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காரு. ஏன்னா இவ்வளோண்டி இன்ஃபர்மேஷனுக்குலாம் பிக் பாஸ் எதுவும் சொல்ல மாட்டாரு. இதை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு. யாருக்கு ஓட்டு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காரு போல. அதனால பிக் பாஸே தலையிட ஆரம்பிச்சிட்டாரு, வந்துட்டாரு. திவாகர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வெளியில இருக்க இன்ஃபர்மேஷனை உள்ள சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லி அனுப்பியிருக்கோம், நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஐயோ சாரி பிக் பாஸ், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பிக் பாஸ் இருக்கார்ல, அந்த சைட்ல பாருங்களேன் 3 கேமரா இருக்கும்னு சொல்றாரு. இவரும் சைட்ல சீரியஸாவே பாக்குறாரு. அந்த இடத்துல 3 கேமரா இருக்கு, கதவும் இருக்கு. கதவை மீன் பண்றதுக்காக தான் பிக் பாஸ் சொல்றாரு. இதுக்கப்புறம் இன்சைடு இன்ஃபர்மேஷன், அதாவது இன்சைடில் வந்து வெளியில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை நான் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரி பிக் பாஸ், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பிரவீன் காந்தி வந்து ஒரு வாரத்தில் போயிட்டாரா? ஆமாம், ஒரு வாரமோ 2 வாரத்துலேயே போயிட்டார்ல. பிரவீன் காந்தி வெளியே வந்து எல்லாரையும் அட்டாக் மோடில் தாங்க பண்ணிட்டு இருந்தாரு. இது என்ன பெரிய நிகழ்ச்சியா, இதில் ஜெயிக்கிறது ஒரு பெருமையான்ற மாதிரிலாம் பேசினாரு. சரி, இப்போ உள்ள என்னதான் பேசுறாருன்றதை பார்ப்போம். அதே மாதிரி திவாகர் நிறைய பேச வாய்ப்பு இருக்கு. திவாகரை பொறுத்த வரைக்கும் அந்த சாண்ட்ரா விஷயத்துல வந்து பார்வதி பண்ணது பெரிய தப்பு இல்லைன்னு தான் சொன்னாரு. ஏன்னா வந்து கேம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உள்ள எப்படி சொல்றாருன்றதை பார்க்கலாம். எனக்கு என்னமோ வந்து பிரவீன் ராஜ் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. பிரவீன் ராஜ் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. துஷார் வந்தா பார்க்கலாங்க. ஐயோ துஷார் சீக்கிரமா வாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து துஷார் வந்து என்னதான் பண்றான்னு பார்ப்போம். யாருமே சரி அட்டாக் மோட்லலாம் வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வியானா அவளை அட்டாக் பண்ணதே ஆச்சரியமா தாங்க இருக்கு. ஏன்னா இப்படி முடிகிற டைம்ல வரவங்க என்னத்தை பேசுவாங்க, சும்மா ஜாலியா பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா வியானா பரவாயில்ல, மனசுக்குள்ள வச்சிருந்த எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாங்க. அதாவது விக்ரம் மேல இருக்க கோவத்தை வெளிப்படுத்திட்டாங்க. நேரடியா வெளிப்படுத்தலங்க. நீங்க அங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, வியானா தேவையில்லாம இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு கூட சிலர் நினைக்கலாம். வியானா மைண்டுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா, நம்ம எஃப்ஜே விட்டு விலகி தான் இருந்திருப்போம். இந்த விக்ரம் பேசி பேசி நம்மள நெருங்க வச்சிட்டாரு, நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு காரணம் விக்ரம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த கோவத்தை தான் அப்படி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். ஸோ யார் வீட்டுக்குள்ள சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும், இவங்க வந்தாங்கன்னா இந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ஏதாவது கெஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை பத்தி சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.